வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 9க்கு சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 5 இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ இந்த சாப்டரில் நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 5.2 நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 லைன்ஸ்லேருந்து நமக்கு இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு டாப்பிக்கோட ஹெட்டிங் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பற்றி நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். எவ்ரி மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ஹேஸ் கம் ஃப்ரம் அ சிங்கிள் செல். ஹவ்? ஒவ்வொரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமும் ஒரே ஒரு சிங்கிள் செல்லிலிருந்து உருவானது. அது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்படியா உருவாயிருக்கு? ஆமாம், அப்படி தான் உருவாயிருக்கு. எப்படி அப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஸ் டிவைடட் டு ப்ரொடியூஸ் செல்ஸ் ஆஃப் தியர் ஓன் கைண்ட். அதாவது அந்த ஒரு செல் டிவைட் ஆகி நிறைய அதே மாதிரி செல்களை உருவாக்குது. அப்போ மல்டி செல்லர் ஆர்கானிசம்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய செல்ஸு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி எப்படி ஒரு செல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய செல்லை உருவாக்கியிருக்கோம், எப்படி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும், அதை தான் அந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ அந்த படத்தில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான படம் எடுத்திருக்கோம். இதில் ஒரே ஒரு செல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் செல். ஓகேங்களா? சரி, இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, சிங்கிள் செல் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பாண்ட் ஆகி சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் ஆகிற மாதிரி ஆகுது பாருங்கள், தேர்ட் ஸ்டெப்ஸில். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது 2ஆக டிவைட் ஆகவே மாறிடுச்சு. ஓகே, ஸோ ஃபோர்த்தில் நமக்கு கிளியராக 2ஆக அது டிவைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டில் ஒரு சிங்கிள் செல்லாக இருந்தது நமக்கு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி 2 செல்லாக நமக்கு மாறிடுச்சு. அப்போ இது 2 தனித்தனியாக அப்போ செல் ஆகிடுமா? அப்போ மறுபடியும் அந்த ஒன்று என்ன பண்ணும், இன்னும் 2 செல்லை உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதாவது அதில் இருந்த ஒரிஜினல் அந்த செல்லில் இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி நமக்கு பல செல்களாக நமக்கு உருவாயிருக்கு. ஆல் செல்ஸ் தஸ் கம் ஃப்ரம் த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். இந்த எல்லா செல்லுமே முன்னாடி இருந்த அந்த முதல் இருந்த அந்த செல்லில் இருந்து உருவானது தான். அப்போ சிங்கிள் செல்லில் இருந்து தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எல்லா செல்ஸும் உருவாயிருக்கு. ஓகேங்களா? சரி, அது எப்படி உருவாயிருக்கு? டிவைட் ஆகிறது மூலமாக உருவாயிருக்கு. ஓகேங்களா? டிவைட் ஆகி மல்டிபிள் செல்ஸாக நமக்கு பிரிஞ்சிருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே முன்னாடி இருந்த செல்லு தான். ஓகேங்களா? சரி, கிளியர். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 5.2 இதில் நம்ம என்ன செஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். We can try preparing temporary mount of leaf peels, tip of roots of onion or even peels of onions of different sizes. ஸோ நம்ம ஆனியன் பீல் எடுக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 5.1ல் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபோட பீல்ஸ். லீஃபை இந்த படத்தில் கிடைக்கிற மாதிரி, 2வது படத்தில் கிடைக்கிற மாதிரி மெதுவாக நீங்கள் அப்படியே கிழிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆகும்னா மெல்லிஸாக ஒரு லேயர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது லீஃபோட எபிடெர்மிஸ். நம்ம எப்படி ஆனியனில் எடுத்தோமோ அதே மாதிரி. அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆனியனோட ரூட்டோட ஒரு சின்ன பார்ட், கடைசியில் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி நீங்கள் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆக்டிவிட்டி 5.1 செஞ்சோமோ அதே மாதிரி செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒன்று லீஃபோட பிளான்ட்டோட ஒவ்வொரு பார்ட்டு தானே. ரூட்டுங்கிறது பிளான்ட்டோட ஒரு பார்ட்டு, லீஃபுங்கிறது இன்னொரு பார்ட்டு, அதே மாதிரி ஆனியன் பல்ப்புங்கிறது அது இன்னொரு பார்ட் இல்லைங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்டை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் அந்த ஆக்டிவிட்டியோட நோக்கமே. ஓகேங்களா? 5.2ல் நம்ம அதுதான் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம செஞ்சிட்டோம். எப்படி 5.1ல் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சிட்டோம். அப்போ செஞ்சு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே 3 மைக்ரோஸ்கோப் படம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு படம் நமக்கு தெரியும். நம்பர் நோட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு படம் நமக்கு தெரியும். இது என்ன படம்? ஆனியன் பல்ப்போட அந்த பீல் எடுத்தோம்ல எபிடெர்மிஸ், அதோட படம். இது நம்ம போன பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இந்த செகண்ட் படம் நம்பர் 2 கொடுத்துக்குவோம். இது லீஃபோட அந்த பீல் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் படி செய்யணும். ஓகேங்களா? 5.1 என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் அதே படி செய்யணும். செஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி படம் கிடைக்கும். அதே மாதிரி தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டோடது. ஓகேங்களா? ஆனியனோட அந்த ரூட்டோட எண்டு பகுதியில் கொஞ்சோண்டு எடுத்து அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஓகே, இதை வச்சு நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. ஆஃப்டர் பர்ஃபார்மிங் த above activity let us see
வாட் த ஆன்சர் டு த ஃபாலோயிங் கொஷின்ஸ் would be. நீங்கள் என்ன அந்த ஆக்டிவிட்டி மூலமாக செஞ்சு என்ன பார்த்தீங்களோ அதை வச்சு நீங்கள் கீழே உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். டு ஆல் செல்ஸ் லுக் அலைக் இன் த டேர்ம் ஆஃப் ஷேப் அண்ட் சைஸ். எல்லா செல்லையும் பார்க்கும்போது ஒரே ஷேப் ஒரே சைஸில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆனியன் பல்ப். அந்த ஆனியனுடைய இந்த பீல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோடது. ஓகேங்களா? சரி, எபிடெர்மிஸ் அதோடது. இது வந்து லீஃபோடது, இது வந்து ரூட்டோடது. எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி ஷேப் ஒரே மாதிரி சைஸ்லையா இருக்குது? இல்லை, இல்லைங்களா? ஸோ அப்போ செல் ஃப்ரம் ஒன் ஸ்பெசிமன் லுக் அலைக் இன் த சைஸ் அண்ட் ஷேப். அதாவது ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஸ்பெசிமன்னா என்ன அர்த்தம்னா ஆனியனோட பீலை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள செல்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் ஒன்று ஒவ்வொரு செல்ஸு, அது சென்டரில் இருக்கிறது நியூக்ளியஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு செல்ஸையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஷேப்பு சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ரூட் செல்லை பாருங்களேன். ரூட் செல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செல்ஸோட ஷேப்பு சைஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? பட் த சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் லுக் டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் இந்த 1க்கும் 2க்கும், அதாவது ஆனியன் பீலுக்கும் இந்த லீஃபுக்கும் இல்லை ரூட்டுக்கும் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட், அதோட செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அது டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட். அது ஆனியனோட ரூட்டு வேறு, அதோட பல்ப் வேறு, அப்புறம் வந்து லீஃப் வேறு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் தானே. ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டோட செல்ஸ் அது, அதனால அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சைஸ், அதில் உள்ள ஷேப்லாம் ஒன்றா தான் இருக்கும், அதில் உள்ள செல்லோட சைஸு ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லீஃபோடதும் லீஃபோடதும் இல்லைன்னா ஆனியன் பல்போடதும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி. டூ ஆல் செல்ஸ் லுக் அலைக் இன் ஸ்ட்ரக்சர். எல்லா செல்லோட ஸ்ட்ரக்சரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குதா? பாருங்கள், ஆனியன் பல்போட ஸ்ட்ரக்சரு ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா ஒரே மாதிரி தெரியுதா? இல்லை. ஆல் த செல் ஹாவ் நியூக்ளியஸ் அண்ட் த செல் வால். எல்லா செல்லுக்கும் நியூக்ளியஸ் இருக்குது, செல் வால் இருக்குது. ஓகேங்களா? எல்லா செல்லுமே பாருங்கள், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். இது நம்ம இந்த படம் ஏற்கனவே நான் போட்டிருப்போம். இந்த சென்டரில் உள்ள டாட்லாம் என்னது? நியூக்ளியஸ். அப்புறம் இந்த ஓரத்தில் தெரிகிறதெல்லாம் என்னது? நமக்கு செல் வால். ஸோ இந்த ரூட் எடுத்துக்கோங்க, இதில் நமக்கு இந்த ஓரத்தில் தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து செல் வால். இந்த பாருங்கள், இதோட லீஃபில் பாருங்கள், இங்கெல்லாம் இருக்கிறது நமக்கு செல் வால். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல் த செல் ஹேவ் நியூக்ளியஸ் அண்ட் த செல் வால். நியூக்ளியஸ் இந்த பாருங்கள், இங்கே டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த நியூக்ளியஸ் இருக்குது, செல் வால் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் இஸ் எம்பர்டட் இன் சைட்டோபிளாசம். ஆமாம், செல் வால்குள்ளே நமக்கு என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் ஜெல்லி மாதிரி ஃபில் ஆகிருக்கும். இது நம்ம 6th 7thலேயே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். அப்போ சைட்டோபிளாசஸில் தான் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் வந்து மேலே வந்து இருக்கும். ஹென்ஸ் ஆல் த எபோவ் செல் சீம் டு ஹேவ் த சிமிலர் ஸ்ட்ரக்சர். எல்லா செல்லையும் பார்த்தீங்கன்னா செல் வால், அந்த நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது would we find difference among cells from different part of the plant body. அதாவது நம்ம இப்போ எடுத்துக்கிட்டது எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் செல்ஸ். ஓகேங்களா? லீஃபில் உள்ள செல்லு, ரூட்டில் உள்ள செல்லு, இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் செல்லை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த டிஃப்ரெண்ட் செல்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? செல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஷேப். அப்போ நம்ம இந்த செல்லெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பார்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டுங்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற ஷேப்பும் இந்த செகண்ட் லீஃபில் இருக்கிற ஷேப்பும் ஒன்றாவா இருக்குது? இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி லீஃபில் இருக்கிறது ரூட்டில் இருக்கிறது கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி ஷேப் ஒரே மாதிரி சைஸ்லையா இருக்குது? இல்லை. அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டது ஒரு பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட், அதனால் அதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. தே பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஹென்ஸ் ஆர் நாட் லைக். அதாவது அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுறதுனால அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ரூட் வந்து என்ன பண்ணும்? வாட்டரை அப்சர்வ் பண்ணும், நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். லீஃப் என்ன பண்ணும்? லீஃப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டொமேட்டாலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அது பண்ணுறதுனால அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. வாட் சிமிலாரிட்டி குட் பி ஃபைண்ட். அப்போ இதுக்குலாம் என்ன சிமிலாரிட்டி தான் இருக்குது? இதுலலாம் நீங்கள் என்ன சிமிலாரிட்டி ஒன்றா இருக்கிற மாதிரி எதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் இஸ் சரௌண்டட் பை த செல் வால். ஒரு செல் வால் இருக்குது, அதை சுற்றி நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்குள்ளே அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்குது, அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. இது மட்டும் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குதா? ஓகேங்களா? கண்டிப்பாக பிளான்ட் செல்னா செல் வால் இருக்கும், இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான ஒரு செல் வால் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? கண்டிப்பாக சைட்டோபிளாசம் இருக்கும். ஜெல்லி மாதிரி சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும். அது சென்டரில் என்ன
இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா செல்லுக்கும் காமனாக தான் இருக்கும், பிளான்ட் செல் ஃபுல்லாக காமனாக இருக்கும். அதே நேரத்தில் இன் ஆல் டைப் ஆஃப் பிளான்ட் செல் வாக்யூல்ஸ் ஆர் சீன் விச் ஆர் லார்ஜ் இன் சைஸ். எல்லா பிளான்ட் செல்லையும் பார்த்தீங்கன்னா வாக்யூல்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்பெசிமென் சின்ன படம் காட்டியிருக்கோம், அதனால தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் தான் வாக்யூல்ஸ். நம்ம 6th படிச்சிருப்போம், பெரிய பெரிய அந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து வாக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட் செல்லையும் எல்லா செல்லையும் லார்ஜ் சைஸில் இருக்கும். போத் திஸ் கேரக்டர்ஸ் ஆர் சிமிலர் இன் த ஆல் செல்ஸ். இந்த கேரக்டர் வந்து எல்லா செல்லையும் ஒன்றா இருக்குது, இது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர்ஸ். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த பார்ட்டில் வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்பெசிமனாக எடுத்துக்கிட்டு அதில் உள்ள செல் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா ஒன்று வேறு ஃபங்க்ஷன் அது வந்து பண்ணுது, அதனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் சிமிலாரிட்டியே இல்லையா அப்படின்னா இருக்குது, ஒரு சில சிமிலாரிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான்ட் செல் அப்படிங்கிறதுனால செல் வால் இருக்கும், பெரிய பெரிய வாக்யூல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சைட்டோபிளாசம் அதே மாதிரி செல் வால்குள்ளே தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, கிளியர்? சரி, இது வந்து சாதாரண ஆக்டிவிட்டி தான். ஜஸ்ட் நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 10th உங்களுக்கு படிக்கும்போது பேசிக் உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம வந்து புக்கில் கொடுக்க பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். சம் ஆர்கானிசம்ஸ் கேன் ஆல்சோ ஹவ் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். சில ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் இன் depict some cells from the human body. இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை பார்த்து இதில் இருந்து ஹியூமன் பாடியில் ஒரு சில செல்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம படம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பாடியில் இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஹியூமன் பாடியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி, அதாவது இப்போ சில ஆர்கானிசத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் படத்தை நம்ம வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இதில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு முதல் பார்ப்போம். பிளட் செல்ஸ் இருக்குது, அது வந்து பாருங்களேன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்மூத் மசில் செல்ஸ் பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குன்னு. நம்ம பாடியில் நிறைய வந்து மசில் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து நர்வ் செல்ஸோட ஷேப் பாருங்கள். அடுத்தது ஓவம், ஃபேட் செல்ஸு, போன் செல்ஸு, ஸ்பெர்ம் செல்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் தான் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து நிறைய வந்து ஹியூமன் பாடியில் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆர்கானிசத்துக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதனால தான் இந்த ஹெட்டிங் வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு கொடுத்துருக்கோம். ஓகே, சரி, the shape and sizes of cells are related to the specific function they performance. சரி, இந்த ஷேப் சைஸ் எல்லாம் ஏன் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுது, வேறு வேலைகளை செய்யுது. ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நர்வ் செல்ஸ் நமக்கு என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிக்னல்ஸை வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா, ஒரு பாடியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல்ஸை கொண்டுட்டு போகும், அது நர்வ் செல்ஸோட வேலை. அப்புறம் வந்து பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து கேரி பண்ணிக்கிட்டு பாடியில் எல்லா இடத்துக்கும் போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுது. அதனால் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஓகேங்களா, சரி, அதனால் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. சம் செல் லைக் அமீபா ஹவ் சேஞ்சிங் ஷேப்ஸ். அப்போ ஒரே ஒரு செல் மட்டும் இருக்கக்கூடிய அமீபா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் படித்தோம்ல, அமீபாவுக்கு ஒரே ஒரு செல்லு தான் அப்படின்னு. அப்போ அது என்ன பண்ணும், அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணாதா அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதோட செல்லோட ஷேப்பை மாற்றிக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து 6th or 7th இருக்கும் படிச்சிருப்போம். அமீபா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுட்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதோட செல் ஷேப்பை வந்து மாற்றிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அது வேஸ்ட்டை வந்து எஜெக்ட் பண்ணுற மாதிரி அதோட ஷேப்பை வந்து மாற்றிக்கும். ஓகேவா, அது பாடியில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் உருவாக்கும், அதில் வந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து டைஜஷன் பண்ண வைக்கும். இந்த மாதிரி வந்து அதோட ஷேப்பை வந்து அது மாற்றிக்கும், அது தகுந்த மாதிரி அது வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை வந்து மாற்றிக்கும். இன் சம் கேசஸ் த ஷெல் ஷேப் குட் நாட் மோர் ஆர் லெஸ் fixed and peculiarly for a particular type of cells. அதாவது சில செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதோட ஷேப்பை வந்து அது மாற்றாது. ஓகேங்களா, எப்போதுமே அது ஒரே ஷேப்
ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு நர்வ் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸால் ஷேப்பை மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த நர்வ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக 10th படிப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு நர்வ் செல்ஸை இது வந்து அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள், இதோட ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து டெய்ல்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் பகுதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நரம்போடு அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த பார்ட்டோட அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பே அப்படி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா நர்வ் செல்ஸ்னால் ஃபிக்ஸட், சில நேரத்தில் வந்து மாற்ற முடியாது, அதோட டைப்பை வந்து மாற்றவே முடியாது, அதோட ஷேப்பை வந்து மாற்றவே முடியாது. அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய செல்ஸும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நர்வ் செல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நர்வ் செல்ஸ் த டைப்பிக்கல் ஷேப்ஸ், அதாவது டிப்பிக்கல் ஷேப்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாற்றவே முடியாது. எல்லா நர்வ் செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஈச் லிவிங் செல்ஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ஃபார்ம் த சர்டைன் பேசிக் ஃபங்க்ஷன் that are characteristics of all living forms. அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிற மாதிரி அதோடைய பர்டிகுலர் செயல்களை செய்கிற மாதிரி தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய கேரக்டர், அதனுடைய சிறப்பியல்புகள், பண்புகள் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட லிவிங் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். There is a division of labor in multicellular organism such as human being. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங், மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் ஹியூமன் பீயிங்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய டிவிஷன் வந்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணுற மாதிரி டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நர்வ் செல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சொன்னோம், இப்போ சிக்னலை கன்வே பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும், அதை எடுங்க இதை எடுங்க, உங்களுக்கு வந்து சுடுது, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சிக்னலை வந்து கன்வே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதாக நமக்கு வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் தான். Different part of the human body perform different function. It has the heart to pump blood, the stomach to digestion food and so on. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பாடியில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுது. ஆமாம், அப்படி தானே? ஹார்ட் வந்து என்ன பண்ணுது? பிளட்டை பம்ப் பண்ணி பாடியில் எல்லா இடத்துக்கும் கொடுக்குது. ஓகேங்களா? சரி, ஸ்டொமக் என்ன பண்ணுது? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஷன் பண்ணி பாடியில் எல்லா இடத்துக்கும் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். அதனால் அதில் உள்ள பார்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். அப்போ அதோட செல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிமிலர்லி division of labor is also seen with the single cell. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளற அந்த செல்லுக்குள்ளேயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, அதுக்குள்ளேயும் நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நம்ம இப்போ சொன்னது ஒரு ஆர்கன், அந்த ஆர்கனுக்குள்ள செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொன்னோம். ஓகேங்களா? இப்போ ஒரு செல்லு, ஓகேங்களா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது ஒரே ஒரு செல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நர்வ் செல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரே ஒரு செல்லுக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் ஒர்க்கப் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ செல்லுக்குள்ளே என்ன வேலை நடக்குது? செல்லு தான் ஒரு வேலையை செய்யுதுன்னு நம்ம சொன்னோம், பாடியில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொன்னோம். அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குதா? ஆமாம். ஈச் சச் செல் ஹேட் காட் சர்டன் ஸ்பெசிஃபிக் காம்போனன்ட்ஸ் வித்தின் நோன் ஆஸ் த செல் ஆர்கனல்ஸ். அதாவது அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த காம்போனன்ட்ஸுக்கு பேர் தான் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? செல்லுடைய உறுப்புகள், செல் ஆர்கனல்ஸ். செல்லே வந்து நம்ம பாடியில் ஃபங்க்ஷன் யூனிட் தான், அதுக்குள்ளேயும் சில ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது. இந்த படத்தில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்கனலை பற்றியும் நம்ம வந்து தனியாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? சைட்டோபிளாசம்னா அது என்ன ஒர்க் பண்ணும், மைட்டோகாண்ட்ரியா என்ன வேலை பண்ணும், இந்த மாதிரி ஒன்றையும் பற்றி நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ஸோ இந்த ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், டிஃப்ரெண்ட் செல்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் செல்ஸுக்குள்ளேயும் வேலை பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கனல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சரி, ஈச் கைண்ட்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல் perform the specific function such as making new material in the cell, clearing up the waste material from the cell and so on. அந்த செல்லுக்குள்ள இந்த ஆர்கனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை பண்ணுது. என்னன்னா செல்லுக்கு வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியலை வெளியில் தள்ளும், உள்ளே வராத அப்படின்னு வெளில தள்ளும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதாவது வைரஸ், பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா செல்லுலேயே அதை அழிச்சிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம பாடி வந்து நமக்கு இம்யூனிட்டி நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன அப்படின்னா இந்த செல்லுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்.
அப்போ தான் தேவையில்லாத பாக்டீரியாஸ் வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே அந்த செல்லுக்கு போச்சு அப்படின்னா அதை வந்து அழிக்கும், அந்த ஃபங்க்ஷனை செய்யும். எது? செல்லுக்குள்ளே உள்ள ஆர்கனல். ஓகேங்களா? ஏன்னா செல்லுக்கு போகிற அந்த பாக்டீரியா வைரஸை அழிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை க்ளீன் பண்ணுறது, புதுசாக ஒன்று உருவாக்குறது, இந்த மாதிரி வேலைகளையும் அது பண்ணும். ஓகேங்களா? எது? செல்லுக்குள்ளே உள்ள ஆர்கனல்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், லைசோசோம் அப்படின்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக படிக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The cell is able to living and perform all its function because of these organelles. இந்த செல்லால் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ண முடியுது, அது உயிரோடு இருக்குதுங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் தான் காரணம். ஓகேங்களா? ஒரு செல் நம்ம பாடியில் அழியாமல் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த செல் ஆர்கனல்ஸ் தான் காரணம். ஏன்னா செல்லுக்கு வர வேஸ்ட் அது வெளியில் தள்ளணும் இல்லைங்களா? செல்லுக்கு வர வேண்டிய பொருளை மட்டும் அதை அலோவ் பண்ணணும், செல்லுக்குள்ளே வரக்கூடாத பொருளை வந்து அது வந்து வெளியில் தள்ளணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் அது பண்ணுற வாசி தான் அந்த செல்ஸ் என்ன ஆகுது, நம்ம பாடியில் உயிரோடு இருக்குது. These organelles together constitute the basic unit called the cell. இந்த ஆர்கனெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி செல்லுக்குள்ளே உள்ள அந்த மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், கோல்கி பாடி, லைசோசோம் இதெல்லாம் சேர்ந்து தான் செல் அப்படிங்கிறது ஒரு வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் அடிப்படை அழகுன்னு சொல்கிறோம். செல்லுங்கிறது சாதாரண ஒன்று மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது, அந்த ஆர்கனல்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுது. அதெல்லாம் all cells are found to have the same organelles. அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்குமே இதே மாதிரி ஒரே மாதிரியான ஆர்கனல்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த செல் எடுத்தாலும் சரி, நம்ம பாடியில் நர்வ் செல்ஸையோ இல்லை வந்து மசில் செல்ஸையோ இல்லை நீங்கள் வந்து போன் செல் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். நோ மேட்டர் வாட் தேர் ஃபங்க்ஷன் இஸ் ஆர் வாட் ஆர்கானிசம் தே ஆர் ஃபவுண்ட் இன். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய செல்லை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஆர்கானிசத்தோட செல்லை எடுத்தாலும் சரி, ஓகேங்களா? மல்டி செல் ஆர்கானிசத்தில் எந்த ஒரு ஆர்கானிசமோட செல்லை எடுத்தாலும் சரி, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, நர்வ்ஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஸ்டொமக் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எந்த செல்லாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கனல்ஸுமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம், கோல்கி பாடி, லைசோசோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் செல்ஸ் எடுத்தாலும், எந்த ஆர்கானிசத்தோட செல்ஸ் எடுத்தாலும் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, சரி, இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.